வணக்கம் தோழர்களே. பொதுவாக ஏழை சாமானிய நடுத்தர மக்களுக்கு நலத்திட்டங்கள் ஏதாவது கொடுத்தாக்கா இந்த ஒன்றிய பாஜகவில் இருக்கக்கூடிய சங்கி கூட்டங்களுக்கு வந்துட்டு நிச்சயம் பிடிக்காது. அப்படி வந்துட்டு ஒரு ஏழை சாமானிய நடுத்தர மக்களுக்கு நலத்திட்டங்களை வந்துட்டு எந்த மாநில அரசு கொடுத்தாலுமே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேவடி கல்ச்சர் அப்படின்ற ஒரு பேரை கொடுத்து அந்த நலத்திட்டங்களை கொச்சைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவர்களே மக்கள் அந்த நலத்திட்டங்களுக்கு வேற பெயரை வைத்து காப்பி எடுத்து ஸ்டிக்கர் ஒட்டி தேர்தல் அறிக்கையில வந்து கொடுப்பாங்க. அறிக்கையில கொடுப்பாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. அது வேற பிரச்சனை. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசு வந்துட்டு முக்கியமான ஒரு தேர்தல் வாக்குறுதியை வந்து கொடுத்திருந்தாங்க. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்போம்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆட்சிக்கு வந்தப்போ கொரோனா பேரிடர் இருந்ததுனால அதே சமயத்தில் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்படுத்திய நிதி சுமையெல்லாம் சரி பண்ணிட்டு இப்பொழுதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மகளிர் உரிமை தொகையை வந்து கொடுக்க ஆரம்பித்து இருக்கிறாங்க. இது குறித்து குஷ்பு அவர்கள் வந்துட்டு சமீபத்தில் பேசும்போது 1000 ரூபாய் பிச்சை போட்டா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கொழுப்பா திமிரா ஒரு அதான் வந்துட்டு இந்த எலைட்டட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எலைட்டட் மக்களுடைய மனநிலை இருக்கு இல்லைங்களா, அவர்கள் வந்து அவர்களுடைய மனநிலையை வந்து பேசுறாங்க. இது முழுக்க முழுக்க குஷ்பு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க எந்த அளவுக்கு சனாதன சாணிய புத்தி வந்துட்டு ஊறி இருக்குது அவங்க மைண்ட்ல வந்து தெரியுது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாஜக இருக்கக்கூடிய சனாதனிகள் வீசுகின்ற எச்சை எலும்பு துண்டுகளை பொறுக்கி திங்கக்கூடிய பிச்சை பொறுக்கிகளா இருக்கக்கூடிய குஷ்பு போன்றவர்கள் இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து சர்வசாதாரண பயன்படுத்தி அந்த நலத்திட்டங்களை வாங்கக்கூடிய பெண்களை, மக்களை, அந்த குடும்பங்களை ரொம்ப இழிவுபடுத்துற விதத்துல வந்து பேசுறாங்க. குஷ்பு அவர்களுக்கு வந்து நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னாக்கா, ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்கள் நலத்திட்டங்களை வந்துட்டு அரசு செயல்படுத்தும் அதுக்கு இலவசம்னு சொன்னாங்க. அது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்துல வந்து இலவசம்ன்றது சரியா இருக்காது, அது வந்துட்டு மக்களோட சுயமரியாதை வந்து பாதிக்காம இருக்குன்னு விலையில்லா திட்டம், கிட்டத்தட்ட அதுக்கு பேரு இலவசம்ன்றதை மறைமுகமா சொல்ற மாதிரி இருக்கும், விலையில்லா திட்டம் அப்படின்ற பேர்ல வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கு அப்புறமேட்டு திரும்பவும் திராவிட மாடல் ஆட்சி வந்ததுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னாக்கா என்னதான் விலையில்லா திட்டங்கள்னு சொன்னாலுமே இதுவும் மக்களின் சுயமரியாதை ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு தாழ்த்துற மாதிரி இருக்கு அப்படின்ற எண்ணத்துல தான் மக்கள் அவர்கள் கட்டக்கூடிய வரிப்பணத்துல மக்களுக்கு நேரடியாக நம்ம உதவி செய்யறோம். அதாவது ஏழை நடுத்தர சாமானிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இன்கம் டாக்ஸ் கட்டுற மக்களோட அரசுக்கு அதிகமான வருவாயை கொடுக்கக்கூடியவங்க, அரசுக்கு அதிகமான வருவாய் கிடைக்கக்கூடியதுனாக்கா மறைமுக வரி அப்படின்ற பேர்ல நம்மளை போன்ற ஏழை நடுத்தர சாமானிய மக்களுக்கு வந்துட்டு நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் மூலமா கிடைக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரியின் மூலம்தான் இந்த வரி வந்துட்டு அரசாங்கத்துக்கு கிடைக்கிறதுனால அதுல மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கு அதிகமான வரி வருது. அதுல மாநில அரசுக்கு ₹1 26 பைசா தான் கொடுக்கறாங்க. இருந்தாலும் அதுலயும் இந்த மக்களுக்கு தேவையான உரிமைகள் கிடைக்கணும் அப்படின்றதுனாலதான் நேரடியாக கிடைக்கல, எந்த தவறும் இல்லை. இது வந்து நிச்சயம் வந்துட்டு ஏழை நடுத்தர மக்களுடைய பொருளாதாரத்தை நிச்சயம் உயர்த்தும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட தான் நம்மளுடைய தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திராவிட மாடல் அரசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு உரிமை தொகை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கும் கொடுத்தாங்க, கல்லூரி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கும் கொடுத்துருக்காங்க, இப்போ வந்து மாணவர்களுக்கும் கொடுக்குறாங்க. அரசு பள்ளிகளில் வந்துட்டு படித்த மாணவர்களுக்கும் இப்போ கல்லூரி படிப்புகள் இந்த உரிமை தொகைகளை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இலவசம் அப்படின்னு கிடையாது, நம்மளுடைய வரிப்பணத்தில் நமக்கு சேர வேண்டிய பங்கு நேரடியாக நமக்கு வந்து கொடுக்குறாங்க. நாம குஷ்பு அவர்களுக்கு வந்து கேட்க வேண்டியது என்னன்னாக்கா, எங்களை போன்ற ஏழை நடுத்தர சாமானிய மக்களுக்கு அரசு கொடுக்கின்ற திட்டங்களை, அரசு கொடுக்கின்ற உரிமை திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இலக்காரமா பேசுறீங்க. உங்களை மாதிரி எலெக்டட் பர்சன்ஸுக்காக, உங்களை போன்ற எலெக்டட் மக்களுக்கு வந்துட்டு அதே அரசாங்கம் கொடுக்கின்ற திட்டங்களுக்கு வந்து சலுகைகள் வச்சுக்கிறீங்களே. நீங்கள் சார்ந்த திரைத்துறையினருக்கு அரசாங்கம் வந்துட்டு வரி தள்ளுபடி எல்லாம் செய்யறாங்க தமிழ்நாட்டில். குறிப்பா வந்து பார்த்தா தமிழ் பெயர் வைத்த படங்களுக்கு வரி தள்ளுபடி எல்லாம் பண்றாங்களே, அதுக்கு வந்து வரி பிச்சை அப்படின்னு நாங்க சொல்லலாமா? சொன்னாக்கா உங்களுக்கு எப்படி சுருன்னு ஏறும்? அதுக்கு மட்டும் வரி சலுகைன்னு சொல்லிக்கிறீங்க. வரி சலுகை கொடுக்கணும் தானே. நீங்க வந்துட்டு நீங்க ஒரு தயாரிப்பாளர் தானே, ஒரு படத்துக்கு நீங்க வந்து அரண்மனைன்ற பேர்ல சீரிஸ் எடுத்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு ஒவ்வொரு தடையும் நீங்க வந்துட்டு அதுக்கான வரி தள்ளுபடி கேட்கும்போது நீங்க என்ன கேட்பீங்க, உங்களுடைய இதுல எனக்கு வரி சலுகை கொடுங்கன்னு கேட்கறீங்க. இனிமேல் வரி சலுகைன்னு சொன்னா வரி பிச்சைன்னு கேளுங்க, வரி பிச்சை போடுங்க தமிழக அரசுன்னு சொல்லிட்டு நீங்க கேளுங்க. அதுதான் உங்களுக்கு சரியான வார்த்தையா இருக்கும். இவ்வளவு அயோக்கியத்தனமா, இவ்வளவு வல்கரா சாமானிய மக்கள்னா உங்களுக்கு வந்துட்டு அவ்வளவு கேவலமா போச்சு இல்ல.
அவர்கள் உரிமைக்காக பேசுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்படி கொச்சப்படுத்துற இந்த சனாதன புத்தியை மக்கள் செருப்பால் அடிக்க மாட்டாங்களா? மக்கள் செருப்பாலே அடிச்சு தள்ளுவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்தலுக்காக நீங்க ஓட்டு கேட்டு வருவீங்க இல்லைங்களா ஒவ்வொரு தெருவுக்கும், அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்க வந்துட்டு சொரணை இருக்க அத்தனை மக்களும் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களை அடிச்சு விரட்டுவாங்க. அந்த அளவுக்கு கோபம் கொந்தளிப்பு வந்துட்டு மக்களுக்குள்ள வந்துட்டு எழுப்பி விட்டுருக்கீங்க நீங்க. இன்னொன்னு கூட நான் குஷ்பு அவர்களுக்கு வந்து கேட்கறது என்னன்னாக்கா, எங்களை போன்ற ஏழை நடுத்தர சாமானிய மக்கள் வந்துட்டு கட்டுகின்ற வரிப்பணத்தை எடுத்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கடன் தள்ளுபடி அப்படின்ற பேர்ல நீங்க கொடுக்குறீங்களே, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதை வந்து கடன் தள்ளுபடி பிச்சை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு போடப்படுகின்ற எங்களுடைய பணத்தில் எடுத்து பிச்சை எடுக்கிறீங்க. நான் இன்னும் ஓப்பனா சொல்றேனே, எங்களுடைய சாமானிய நடுத்தர ஏழை மக்கள் கட்டுகின்ற வரி பணத்துல தான் ஒன்றிய பிரதமர் நரேந்திர இருந்துட்டு உங்களுடைய எம்எல்ஏ எம்பி எல்லாத்துக்குமே அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் கொடுக்கின்ற சம்பளத்தை வந்து நாங்க பிச்சைன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் சொரண இருக்கும், உங்களுக்கு எப்படி சுருன்னு ஏறும்? அப்படி நாங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா நீங்க பேசின வார்த்தைக்கான அர்த்தம் விளைவுகள் இவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்குது. அதோட முக்கியம், நாங்க வந்து சொல்றோம், உழைக்கும் ஏழை மக்களுக்கு கொடுக்கின்ற பணத்தை வந்து நீங்க பிச்சைன்னு சொல்றீங்களே, உங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை மாதம் 8 லட்சம் ரூபாய் அதிகார பிச்சை, மிரட்டல் பிச்சை வாங்கிட்டு இருக்கிறாரு. இதை பத்தி நீங்க என்னைக்கா வாயத்தை வந்திருக்கிறீங்களா? எப்படிங்க ஒருத்த மாசம் 8 லட்சம் ரூபாய் ஒருத்த நண்பர்கள் வந்துட்டு கொடுப்பாங்க? யாருகிட்ட காது குத்துறீங்க? எந்த தொழிலதிபரை மிரட்டி வாங்குறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இது ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, உங்களுடைய இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய உங்களுடைய பாஜக அரசு என்ன பண்ணுதுனாக்கா, கடவுளை காட்டி கோயில்களை சுத்தம் செய்யறன்ற பேர்ல பக்தியை காட்டி ஓட்டு பிச்சை எடுக்கிறீங்களா? அதெல்லாம் பிச்சையா தெரியலையா? ஏன் கோயிலுக்கு போன சாமியை கும்பிடுங்க, அதை விட்டுட்டு என்னத்துக்கு கூட்டுற மாதிரி பெருக்கிற மாதிரி ஒன்றிய பிரதமர் நரேந்திரால இருந்து நீங்க கூட போய் பண்ணீங்களா? அந்த காமெடியெல்லாம் எவ்வளவு கேடுகட்டத்தனமா இருக்குது. இப்படி நீங்க எல்லாம் பக்திமானா காட்டிக்கிட்டு நீங்க கோயில்களை வருஷத்துல இல்ல, நீங்க வந்துட்டு நரேந்திரா எதை செஞ்சாலும் உடனே காப்பி எடுத்து அது வீடியோ எடுத்து போடுவீங்க. அந்த மாதிரியான இந்த பிச்சை அதுதான் வந்து பார்க்க வேண்டியது. 2010 தான் நீங்க வந்துட்டு அரசியலுக்கு வரீங்க. இப்ப 2024 அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 2010 இருந்து 2020க்குள்ளேயே கிட்டத்தட்ட 3 கட்சியை 10 வருஷத்துல மாறினீங்களே, அது எந்த பதவி பிச்சையை எதிர்பார்த்து பண்ணீங்கன்றது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். இவ்வளவு கேவலமான புத்தி இருக்கிற நீங்க வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து பேசக்கூடாது. உடனடியாக தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டிய அவசியத்துல இருக்கிறீங்க. இல்லைன்னா வந்துட்டு உங்களை இப்போ வந்துட்டு மக்கள் வந்துட்டு நீங்க ஓட்டு கேட்க போகும்போது மக்களே உங்களை வந்துட்டு கேள்வி கேட்பாங்க, விரட்டி அடிக்கப்படுவீர்கள். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமேலும் நாவடக்கத்தோட பேசுனீங்கன்னா நன்மை, இல்லை என்றால் உங்களுக்கு தான் வந்துட்டு, ஏன்னா தேர்தல் நிக்க போறீங்க இல்லைங்களா, தென் சென்னை தொகுதியை கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்குது. தென் சென்னை தொகுதியில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏழை நடுத்தர சாமானிய மக்களுடைய ஓட்டுகள் அதிகமா இருக்குது. மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடாம உங்கள் டெபாசிட் காலி பண்ணிடுவாங்க. விளைவுகள் உங்களுக்கு தான் சிக்கலை கொடுக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கெல்லாம் எப்படி நீங்க வந்துட்டு ஏகப்பட்ட சொத்துக்கள் வச்சுக்கணும், உங்களுக்கு வந்துட்டு இது இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு, உங்களை மாதிரி எலெக்டட் மக்களுக்கு கொடுத்தா சலுகை, எங்களுக்கு கொடுத்தா பிச்சைன்னு சொல்றீங்க இல்லைங்களா, இந்த மனநிலையை நீங்க மாத்திக்கலைனாக்கா நீங்க அநேகமா இன்னும் 2 வருஷம் இருப்பீங்க பிஜேபி. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க எந்த கட்சிக்கு போவீங்கன்னு நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம். எப்படியும் வந்தீங்கன்னா 4 வருஷம் 2 வருஷம் அடுத்து 8 வருஷம் பிஜேபியில இருப்பீங்க எங்களுடைய கணக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் 4 வருஷம் திமுக இருந்தீங்க, அடுத்து 6 வருஷம் காங்கிரஸ்ல இருந்தீங்க, இப்போ வந்துட்டு பாஜக வந்துட்டீங்க. அநேகமா இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு நீங்க கட்சி மாற வேண்டிய சூழல். எந்த கட்சிக்கிட்ட போவாங்க, இவங்க எல்லா கட்சியும் வம்பிழுத்துட்டு இருக்காங்களேன்னு பார்த்து யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் தெரிஞ்சு போச்சு, உங்களுக்காகவே உங்க துறையில இருந்தே ஒருத்தர் வந்துட்டு இது பண்ணியிருக்காரு, அங்கேயும் ஒரு பதவி பிச்சைக்காக நீங்க வந்து போய் சேருவீங்க அப்படின்றது யதார்த்தமா தெரியுது. உங்களுடைய வாயை நீங்க அடக்கிக் கொள்வது உங்களுக்கு தான் நல்லது திரு குஷ்பு அவர்களே. நன்றி, வணக்கம் தோழர்களே.